மேத்தமேட்டிக்ஸ் 1ல சம் ஆஃப் சீரீஸ். சம் ஆஃப் சீரீஸ்ல கொஸ்டின்ல வந்து நமக்கு இது பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் அந்த மாதிரி எக்ஸ்பொனென்ஷியல் அந்த மாதிரி கொடுக்கல, நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ற மாதிரி இருக்கும். நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம்னா நியூமரேட்டர்ல இருக்கிற டேர்ம் வந்து ஏபி ஃபார்மேட்ல இருக்கும். ஏபினா டிஃபரன்ஸ் சேமா இருக்கும். 5க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் 2, 7க்கும் 9க்கும் டிஃபரன்ஸ் 2. இந்த மாதிரி ஏபி ஃபார்மேட்ல இருந்ததுன்னா இது பைனாமியல் சீரீஸ். இப்போ கொடுத்துருக்கிறத நான் எஸ்ன்னு எடுத்துக்கிறேன். எஸ் வந்து 5/1 into 2. இங்க பாத்தீங்கன்னா தனியா ஒரு 1/3 கொடுத்துருக்காங்க. ஸோ 1/3 ஹோல் பவர் 1. ஏன்னா அதுல பவர் இல்லை, அதனால நான் 1 எழுதிக்கிட்டேன். பிளஸ் 5 into 7/1 into 2 into 3 1/3 ஹோல் ஸ்கொயர். அடுத்த டேர்ம் 5, 7, 9 கீழே 1, 2, 3, 4 1/3 ஹோல் கியூப் அண்ட் so on. இந்த பைனாமியல் சீரீஸ்ல நமக்கு ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ மேல எத்தனை டேர்ம் இருக்கோ அத்தனை டேர்ம் கீழேயும் இருக்கணும். அந்த டேர்ம் யூஸ் பண்ணி தான் நம்மளோட பவர்ஸும் இருக்கணும். இப்போ என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம் பாருங்க, மேல ஒரு டேர்ம் கீழே 2 டேர்ம், அதுவே கரெக்டா இல்லை. அண்ட் பவர் 1ல இருக்கு. இப்ப அதிகமா இருக்கிறது இப்ப கம்மி பண்ண முடியாது நம்மளால, பட் அதிகமா இருக்கிறதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி கொண்டு வரலாம். இப்ப மேல வந்து ஒரு டேர்ம் இருக்கா, கீழே 2 டேர்ம் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணலாம், மேல அதை 2 டேர்மா மாத்துறதுக்கு ட்ரை பண்ணலாம். பவரும் அப்ப என்னவா இருந்திருக்கணும், எனக்கு 2வா இருந்திருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேல ஒரு டேர்மை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். என்ன டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு பாருங்க. இப்ப லாஸ்ட் ஒன்ல எனக்கு என்ன இருக்கு, 5, 7, 9. 9க்கு அப்புறம் அது என்னவா இருந்திருக்கணும்னா 11ஆ இருந்திருக்கணும். பட் இப்ப நான் 11 இன்ட்ரடியூஸ் பண்ணா இதுல 11 கரெக்டா இருக்கும், பட் அடுத்ததுல 11 கரெக்டா இருக்கா பாருங்க. எல்லா இடமும் ஒரே நம்பரை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ லாஸ்ட் ஒனுக்கு 11 கரெக்டா இருக்கு, பட் ஃபர்ஸ்ட் ரெண்டுக்கு அந்த 11ன்றது தப்பா இருக்கும். டிஃபரன்ஸ் வந்து கரெக்டா இருக்காது. இப்போ நான் பின்னாடி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு பதிலா என்ன பண்றேன், முன்னாடி இன்ட்ரடியூஸ் பண்றேன். 5ஐ விட 2 கம்மியானது 3. இங்கேயும் அதே மாதிரி கம்மியானது 3. இங்கேயும் கம்மியானது 3. நியூமரேட்டர்ல நம்ம எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிருக்கோம், 3ஐ இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா டிவைட் பை 1/3ன்னு போட்டுக்கோம். இப்போ இது ஃபுல்லா இருக்கு, வெளியில 1/3. ஏன்னா உள்ள ஒவ்வொரு டேர்ம்லயும் நான் 3 மேல இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். இப்போ ஒவ்வொரு டேர்ம்லயும் கீழேயும் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இப்ப கீழே இன்ட்ரடியூஸ் பண்ணா என்ன ஆகுதுன்னு பாருங்க. மேல இருக்கிறது வந்து 3 into 5ன்னு வரும். கீழே ஏற்கனவே 1 into 2 இருக்கு. வெளியில இருக்க 1/3 உள்ள வந்தா 1/3 ஹோல் ஸ்கொயர்னு ஆயிடும். பிளஸ் இப்ப 3, 5, 7 நான் மேலையும் கீழே 1/3 இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கேன். அதான் இதோட லாஜிக். 1, 2, 3 வெளியில இருக்க 1/3 வரும்போது 1/3 ஹோல் கியூப் பிளஸ் 3, 5, 7, 9 கீழே 1, 2, 3, 4 1/3 ஹோல் பவர் 4 அண்ட் so on. இப்ப நமக்கு கரெக்டா ஆயிடுச்சா அப்படின்னா செக் பண்ணி பாருங்க. எப்படி கரெக்டா இருக்குன்னா மேல 2 டேர்ம் இருக்கு, கீழே 2 டேர்ம் இருக்கு, ஹோல் ஸ்கொயர் இருக்கு. 3 டேர்ம் கீழே 3 டேர்ம் ஹோல் கியூப். ஸோ சீரீஸ் கரெக்ட் ஆயிடுச்சு. பட் இது என்ன ஃபார்மேட்ல இருக்கும்னா பவர் 4, பவர் 3, பவர் 2. அப்ப இதுக்கு முன்னாடி பவர் 1 டேர்ம் இருந்திருக்கணும். பவர் 1 டேர்ம் அப்ப எனக்கு என்ன இருந்திருக்கும், மேல ஒரு டேர்ம் இருந்திருக்கும், கீழே ஒரு டேர்ம் இருந்திருக்கும், இப்படி ஒரு 1/3 இருந்திருக்கணும். இட் மீன்ஸ் 3 into 1/3 நான் ஆட் பண்ண போறோம். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணல, எனக்கு இது ஃபர்ஸ்ட் டேர்மா இருக்கணும், அதனால நான் இதை ஆட் பண்றேன். 3/1 into 1/3 அப்படின்ற ஒரு டேர்ம். இப்போ 3, 3 கேன்சல் ஆயிடுது. இதை நான் ஆட் பண்ணிருக்கேன். இதை நான் ஆட் பண்ண என்ன பண்ணணும், அடுத்தது சப்ட்ராக்ட் பண்ணுவோம்ல. 3/5 1 into 2 ஏற்கனவே கொஸ்டின்ல இருக்கிறது ப்ளூ கலர்ல எழுதுறேன். இப்போ நான் ஆட் பண்ணது மட்டும் ரெட் கலர்ல இருக்கு. 1/3 ஹோல் கியூப் அண்ட் so on. முடிச்சாச்சு. நான் என்ன ஆட் பண்ணணும் அதை சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். மைனஸ் 3/1 into 1/3 முடிஞ்சிருச்சு. இப்பயும் சீரீஸ் கரெக்டா இருக்கான்னா இல்ல. ஏன்னா என்னோட சீரீஸ் எதுல ஸ்டார்ட் ஆகும்னா 1ல ஸ்டார்ட் ஆகணும். அப்ப நான் ஃப்ரண்ட்ல ஒரு 1ம் இப்ப ஆட் பண்ண போறேன். ஸோ எஸ் ஈக்குவல் டு 1 பிளஸ் இது வந்து நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கோம் நமக்கு தேவைக்காக 1/3 இது பவர் 1. அடுத்தது உள்ளது ஓகே. அடுத்தது வந்து நம்ம எப்பயுமே எழுதுற கலர்ல எழுதிடுவோம். நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணது மட்டும் இப்ப பிளாக்ல இருக்கு.
3 5 1 2 1 by 3 whole square plus 3 5 7 1 2 3 1 by 3 whole cube and so on. இது ஃபுல்லா பிராக்கெட்ல முடிஞ்சிருச்சு. நான் பிளாக் கலர்ல எழுதியிருக்கிறது நான் இன்ட்ரடியூஸ் பண்ணது, அதை நான் சப்ட்ராக்ட் பண்றேன். ஸோ மைனஸ் ஏற்கனவே மேலே ரெட்ல எழுதி வச்சிருக்கோம், அதுதான் 1 by 3. ஒரு 1 ஆட் பண்ணல, ஸோ அதையும் நான் சப்ட்ராக்ட் பண்றேன், அதனால மைனஸ் 1. இப்போ பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிறது அது அப்படியே இருக்கட்டும். பிராக்கெட்டுக்கு உள்ள இருக்கிறதுக்கு மட்டும் நம்ம பைனாமியல் எக்ஸ்பான்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். பிராக்கெட் உள்ள இருக்கிற இந்த டேர்ம்ஸ்க்கு மட்டும் நான் அதனால இதை ஹைலைட் பண்றேன். இதை மட்டும் எடுத்துக்க போறோம். இப்ப ஹைலைட் பண்ணிருக்கிற டேர்ம்ஸை மட்டும் இதுல பி கியூ அப்படின்ற டேர்ம்ஸை நம்ம எடுத்து எழுத போறோம். பின்றது என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம், இங்க என்னோட ஃபர்ஸ்ட் டேர்ம்ன்றது 3. 3ல இருந்து தானே ஆரம்பிக்குது. ஸோ பி ஈக்குவல் டு 3 நியூமரேட்டர் பாருங்க. கியூன்றது டிஃபரன்ஸ், 3க்கும் 5க்கும் டிஃபரன்ஸ் 2, 5க்கும் 7க்கும் டிஃபரன்ஸ் 2. அடுத்தது எக்ஸ் பை கியூ, எக்ஸ் பை கியூன்றது இந்த பவர்ல எழுதியிருக்கிற டேர்ம். ஸோ 1 by 3. எனக்கு கியூ டேர்ம் தெரியும். ஸோ எக்ஸ் பை 2 ஈக்குவல் டு 1 by 3. அப்ப எக்ஸோட டேர்ம் 2 by 3. இந்த சீரீஸ்ல எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. எல்லாமே பாசிட்டிவா இருந்தா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம்? உள்ளேயும் மைனஸ் வெளியிலயும் மைனஸ், அதுதான் நம்மளோட ஃபார்முலா. ஸோ எஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஹோல் பவர் மைனஸ் பி பை கியூ. ரெண்டுமே எல்லாமே பாசிட்டிவா இருந்தா இதுதான் நம்மளோட ஃபார்முலா. இங்க கொண்டு வந்து இப்ப சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 1 மைனஸ் என்னோட எக்ஸோட வேல்யூ 2 by 3 ஹோல் பவர் மைனஸ் பியோட வேல்யூ 3 டிவைடட் பை 2. இப்போ இது வந்து நான் இந்த ஹைலைட் பண்ணதுக்கு மட்டும்தானே இதெல்லாம் பண்ணிருக்கேன். அது இல்லாம வெளியில கொஞ்சம் பிளாக் கலர்ல கொஞ்சம் டேர்ம்ஸ் இருக்குல்ல, அதையும் இங்க எடுத்துட்டு வந்து எழுத போறோம். உள்ள வந்து எனக்கு அது கரெக்டா வேணும், அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். இங்க எனக்கு வேண்டாம். ஸோ -1 -1 ரெண்டு டேர்ம் இருக்கு வெளியில. -1 அது தனியா வெளியில இருக்கு. 1 minus 2 by 3 எப்படி எழுதலாம்னா 3 minus 2 divided by 3 whole power minus 3 by 2 minus 2. ஸோ அடுத்த ஸ்டெப்ல 3 minus 2ன்றது 1. ஸோ s equal to 1 by 3 whole power minus 3 by 2 minus 2. இப்போ இந்த மைனஸ் 3 by 2 பாசிட்டிவா மாத்தணும்னா கீழே இருக்கிறத மேலே கொண்டு வர போறோம். கீழே இருக்கிற டேர்மை நான் மேலே கொண்டு வரும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 3 power 3 by 2 minus 2. இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ 3 power 3 by 2 நம்ம எப்படி எழுதலாம்னா 3√3 எழுதலாம், இல்லை மேலே எழுதியிருக்கிறதோட கூட ஸ்டாப் பண்ணலாம். தான் சம் ஆஃப் த சீரீஸ். ஸோ நம்ம டேர்ம்ஸ் எது மிஸ் ஆயிருக்கோ அதெல்லாம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணி சம் ப்ரொசீட் பண்ணோம்.